தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே 2 நாளைக்கு முன்னாடி ஓரிணையில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நான் இப்ப சிங்கானூர் டாஸ்மாக்ல இருந்து பேசுறேன். பாருங்க, ஓரிணையில சாராயம்னு சொல்லி எல்லாம் ஒரே ஒரு நேர் வழியில போயிட்டு இருக்கிறாங்க. சாராயத்தை குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வார நாள்னு கூட பார்க்காம தங்களுடைய காசை கொண்டு வந்து கொடுத்து தங்களுடைய சரீரத்தை கெடுக்கிறது மாத்திரம் இல்லாம தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கெடுக்கிறாங்க. மனைவியை போட்டு அடிக்கிறாங்க, பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இப்படி தாறுமாறா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா. அது மாத்திரம் இல்லாம இந்த டாஸ்மாக் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. எத்தனையோ குழந்தைங்க ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதை பாக்குறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது இங்க நடக்கிற அட்டகாசத்தை பாக்குறாங்க. எல்லாரும் குடிச்சு இந்த பாத்து வேலையே படுத்து கிடக்குறாங்க, அடிச்சுக்கிறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. இப்படி மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடம் போயிட்டு இருக்குதுங்க ஐயா. இந்த பகுதியை சீர்கெடுத்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க ஐயா. நீங்க மனம் இறங்கினா இந்த டாஸ்மாக் இழுத்து மூட முடியும். ஏன்னா இவங்க கிட்ட வந்து சொல்றோம், குடிக்காதீங்க, குடிச்சு உடம்ப கெடுக்காதீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லு, முதலமைச்சர் போய் சொல்லுன்னு சொல்றாங்க. அதனாலதாங்க ஐயா இன்னைக்கு உங்ககிட்டயே பேசுறேன். தயவு செஞ்சு இந்த சிங்கானூர் இருக்கிற பகுதி மக்களுக்காக, இவங்களுக்காக இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மனம் இறங்குங்க. அந்த கஷ்டப்படுற மனைவிகளோட பிள்ளைகளோட சேர்ந்து ஓரளவு நான் நின்று பேசுறேன். இந்த டாஸ்மாக் இழுத்து மூடுங்க ஐயா. அதனாலயாச்சும் இந்த பகுதி கொஞ்சம் மாறட்டும், இவங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். மனம் திரும்பினா ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு சந்ததியே உருப்படியான வாழ்க்கை வாழும். கொஞ்சம் மனம் இறங்குங்க. எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கான ஞானத்தையும் கிருபையும் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.